உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு குரு பார்வையால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும், அதனால் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அற்புத விஷயங்களும் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். பொதுவாகவே மகர ராசி என்பவர்கள் 7 சனி தொடங்கினதுலேருந்து கடந்த 6-7 வருஷமாகவே நிறைய சிரமங்களை சந்திச்சிங்க. அதுலேயும் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் இருந்து அவர் பார்த்த இடம்தான் உங்களுக்கு பெரும் பாதிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் டைரெக்டாக பார்த்தது உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்த்துட்டார். 5ஆம் வீடுன்றது ஆசைகள், அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடமும் புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடம். இந்த இடத்த பிளாக் பண்ணிட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவர் 180 டிகிரியில் பார்த்த இடம் பார்த்திங்கன்னா 9ஆம் வீடு, தந்தை வழி சொத்துக்களும் ப்ளஸ் 9ஆம் இடம்ன்றது பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடம். பாக்கியங்கள்ன்றது என்ன? மனைவி, மக்கள், நம்மளை பெற்றவங்க, நாம் பெற்ற பிள்ளைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா, மனைவி மக்கள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய தொழில், வேலை, அதே சமயம் உங்களுடைய சொசைட்டியில் பேர், புகழ், ஆரோக்கியம். அப்போது இந்த பாக்கியங்களை ஏதாவது ஒரு விதத்தில் எங்கேயாவது ஒரு டேமேஜ் பண்ணுறது தான். அப்போது இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுத்த இந்த சனி பகவானினுடைய தாக்கம் உங்களுக்கு டோட்டலாக ட்ராப் ஆகுமா? இதனால் அந்த பாதிப்புகள் தீருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பக்கம் குருவும் 6ஆம் வீட்டில் இருந்துட்டார், இப்போ அவர் 7ஆம் வீட்டுக்கு வந்துட்டார், உச்ச குருவாக மாறிட்டார். ஆல்ரெடி 3ல் சனி இருந்தால் யோக நிலை தான், ஆனால் அவர் பார்த்த பார்வை தான் உங்களுக்கு பாதிப்பாக இருந்தது. அப்போது அந்த குரு பார்வையோடு அந்த சனி அந்த இடத்த பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னா, பிரகாசமான ஒரு நிலை உருவாகும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட் அவர் பார்க்கக்கூடிய அந்த இடம் 5ஆம் பாவம் இல்லையா? 5ஆம் இடம்ன்றது ஆசைகள், அதிர்ஷ்டங்கள். அப்போது ஆசைப்பட்ட உங்களுடைய லைஃப் விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீண்ட நாளாக திருமணத்திற்குண்டான முயற்சிகள், இவங்கள தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி விரும்பிய வாழ்க்கை தடையாக இருந்திருக்கும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு இப்போ கனெக்ட் ஆகும். உங்களை விட்டு விலகி போனவங்க, பிடிச்சவங்க மீண்டும் உங்களோட இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். அது மட்டும் இல்லை, அதிர்ஷ்டங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதிர்ஷ்டங்கள் எப்படி வேலை செய்யும்னா, உங்களுடைய இத்தனை நாள் முயற்சி, இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பல விஷயங்களை உருவாக்கியிருப்பீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுக்குரிய ப்ரமோஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் இருந்திருக்கும், பார்த்தா அது சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் அடையும். அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீண்ட நாள் குடைச்சல் கொடுத்தவங்க, உங்கள் வேலையில் உங்களை பாதிக்கப்பட வச்சவங்க, அதே நேரத்தில் நீங்கள் யதார்த்தமாக இருந்து யதார்த்தமாக பேசிய ஒரு சில விஷயங்களை உங்கள் தலைக்கே கட்டி உங்களை பாதிக்கப்பட வச்சவங்க உங்களை பார்த்து அஞ்சக்கூடிய நிலை உருவாகும். அது மட்டும் இல்லை, மீண்டும் உங்கள் நட்பு கிடைக்குமான்னு நினச்சி எதிர்பார்க்குற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. அதே சமயம் அரசியல் துறையில் அரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்திருக்கும். அந்த வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ மீண்டும் அதற்குண்டான முயற்சி எடுத்திங்கன்னா அது கனெக்ட் ஆகும், கிளிக் ஆகிடும். கண்டிப்பாக இதனால் ஒரு பெரிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது, மிஸ் பண்ண வேண்டாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இங்கே 5ஆம் இடம்ன்றது நான் முதலையே சொன்னேன், ஆசைகள்னு சொன்னேன். யார் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் பந்தம் வச்சிங்களோ அவங்களாலேயே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. ஃபஸ்ட் இது பிள்ளைகளுடைய ரீதியில் நல்ல கல்வி எதிர்பார்ப்புகளில் உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுத்துருக்கும். அதே சமயம் அவங்க 3rd பர்சன், 3வது நபர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுடைய வார்த்தைகளை நிராகரிக்கக்கூடிய நிலைமை உருவாகி இருந்திருக்கும். இதனால் எங்கே அவங்க தவறுதலான முடிவு எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அவங்க உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிடுவீங்க. அந்த பிரச்சனையை உடைச்சி சுக்குநூறு ஆக்கிடுவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல அமையும். அது மட்டும் இல்லை, எப்போவுமே நீங்கள் கடின உழைப்பாளிகள், ரொம்ப தெளிவாக யோசிப்பீங்க, அதுலேயும் அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. நாளைய எதிர்காலத்தை நினச்சி இன்றைக்கி யோசித்து பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை,
நிறைய முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களை கூட எடுக்க முடியாமல் தவிச்சிருக்கிறீங்க. அப்போது இந்த மாதிரியான நிலையில் இருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ரிசல்ட் என்னென்னா, சடன் முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதனால் பெரிய ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பார்வை விழக்கூடிய இடம் 9ஆம் வீடு இல்லையா? அந்த 9ஆம் வீடுன்றது என்ன? உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நீண்ட நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து உங்களுடைய தொழில் வேலையை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணுன்றதுக்காக வாங்கிய கடனால் கொஞ்சமாக வாங்கின விஷயம் இன்றைக்கி பெரிய லெவலில் வந்து நிற்குதே. இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா? நாம் வந்து இந்த கடன் அடைக்க முடியுமா? இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வர முடியுமான்னு நினச்சி ரொம்ப நாள் தவிச்சிங்க இல்லையா? கண்டிப்பாக சொல்கிறேன், அதிலிருந்து அழகாக மீண்டு வெளியில் வர போகிறீங்க. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை கொடுக்க போகிறீங்க. கடன் சுமைகள் தீரப்போகுது. கடனிலிருந்து டோட்டலாக விடுபட போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கி செயல்படலாம். அதுலேயும் குறிப்பாக மகராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவுலேருந்து மீண்டு வெளியில் வர மாட்டீங்க. அதை முடிக்கணும். அதில் இவ்வளோ நஷ்டமானாலும் பரவாயில்லை, அது முடித்து வெளியில் வரணும். பார்த்து செய்வீங்க. அந்த லெவலுக்கு ஒரு அருமையான ஒரு கலைத்திறன் கொண்டவங்க நீங்கள். ஆனால் என்னன்னு தெரியல, கொஞ்சம் காலகட்டமாகவே தொழில் ரீதியிலையும் இனம் புரியாத சரிவுகளையே சந்திக்கிறோம், நஷ்டங்களையே சந்திக்கிறோம். இந்த தொழில் ரீதியில் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியுமான்னு நினச்சி ஒரு இடத்துல இருந்த ஒரு பிரான்ச்சை இன்னொன்று ஓப்பன் பண்ணலாம், இந்த மாதிரி எதையாவது ஒன்று அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகலான்னு நினச்ச நீங்கள் அந்த இடத்துல பார்த்தா அது இன்னொன்று தொட்ட நேரமாக இது என்னன்னே தெரியல, அப்படியே டவுன் ஆகுதே, மொத்தத்தில் வளர்ச்சி குறையுதே, ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட இருந்தவங்க, உங்களை பார்த்து செயல்பட்டவங்க வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 99% எல்லாத்தையும் முடிக்கிறீங்க, கடைசி 1%ல் அது அப்படியே பிரேக் ஆகி நிற்குது. ஏன், எதனால் அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த குழப்பத்திற்கு ஒரு அருமையான ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100% உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் இந்த குரு பார்வையால் வளர்ச்சி அடைய போகிறீங்க, ரீஎன்ட்ரி தரப்போகிறீங்க. ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து நிறைய இன்னல்களை சந்திச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சி தவிக்கிறவங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அமைக்க போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெட்டதை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம், அதிர்ஷ்டத்திற்குரிய திடீர் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி. அது எந்த விதத்தில் வேணாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. தந்தைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலக போகுது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், வரவு செலவாக இருக்கலாம், உடன் பிறப்புகளால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம். பட் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிடும். நீண்ட நாளாக நீங்கள் வளர்ந்துருவீங்களோ, வளர்ச்சி அடைஞ்சிருவீங்களோன்னு நினச்சி போட்டி பொறாமையினால் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் டவுன் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், உங்களை மட்டம் தட்டணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எதிரில் அவங்க செய்த மறைமுக சில சதிகளையும் உடைச்சி மீண்டும் நீங்கள் நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து நின்று ஜெயிக்க போகிறீங்க. அதில் மாற்றமே இல்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க மகர ராசி அன்பர்கள். அந்த ஆரோக்கிய பாதிப்புகளிலிருந்து அழகாக மீண்டு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் குறிப்பாக நடக்கிற விஷயம் என்னென்னா, இந்த உச்ச குரு டைரெக்டாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு நீண்ட நாள் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்திரபாகியம் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான தருணமாக இது இருக்கும். கடவுளுடைய அனுகிரகமே உங்களுக்கு டைரெக்டாக கிடச்சா எப்படி இருக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்கள் ராசியை மட்டும் குரு பகவான் பார்க்குறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ராசியினுடைய அதிபதி தான் சனி பகவான், அவரையும் அவர் பார்க்குறாரு. அப்போது இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ஒரு இடத்த வித்தாவது நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது ஒரு நல்ல ரேட்டு வந்திருக்காது. இல்லை அதில் ஏதோ டாக்குமெண்ட் பிரச்சனை வரும், அதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க கூட பக்கமே இருந்து அவங்க கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய அருமையான காலமாக இது மாறப்போகுது. அதனால் நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க, ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திப்பீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சிக்கு கொண்டு போகும். ஏன்னா இந்த சர்வாச வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டா அதனுடைய ரிசல்ட்டே வேறு.
நீங்கள் உங்களை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், திசா புத்திகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். அது மாபெரும் பலமாக உங்களுக்கு நிற்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.